பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணைய தலைவர் மாதவி புச் மீதான மோசடி புகார் குறித்து விசாரணை நடத்த காங்கிரஸ் போர்க்கொடி. பல ஆண்டுகளாக காத்திருக்கும் 80,000 பேருக்கு முதியோர் ஓய்வூதியம் வழங்கப்படுவது எப்போது? தமிழக அரசுக்கு அன்புமணி கேள்வி. அபுதாபியிலிருந்து திருச்சிக்கு புதிய வானூர்தி சேவையை தொடங்கியது இண்டிகோ நிறுவனம். தண்ணீரை பீச்சியடித்து வரவேற்பு. நிலச்சரிவால் 400க்கும் மேற்பட்டோர் பலியான வயநாடு பகுதியில் மாயமானவர்களை தேடும் பணி மீண்டும் தொடக்கம். தமிழக அரசு நிலம் கொடுத்தவுடன் புதுச்சேரி வானூர்தி நிலையம் விரிவாக்கம் செய்யப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். சங்கராபுரம் அருகே காணாமல் போனதாக கூறப்பட்ட 7 வயது சிறுமி கிணற்றில் சடலமாக கண்டெடுப்பு. தாயை கொலை செய்தது அம்பலம். விடுமுறை நாளான இன்று மீன்களை வாங்க வைகை அணையில் குவிந்த பொதுமக்கள். கூட்டம் அதிகரித்ததால் 3 மணி நேரம் காத்திருப்பு. வடமாவட்ட ஆசிரியர்கள் நியமனத்தில் மாவட்ட ஒதுக்கீட்டை செயல்படுத்த தமிழக அரசுக்கு மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். வேதாரண்யம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் மீண்டும் தாக்குதல். காயமடைந்த 4 பேர் மருத்துவமனையில் அனுமதி. தமிழகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு 15 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை நடுவம் தகவல்.